குறைவினால நிறைய வேலை செய்யும். ஆக எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரே வார்த்தை எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க எண்ணங்களில் குறைபாடு இருக்கும், தவறு இருக்கும், பேராசை இருக்கும், புத்தி குறைவு இருக்கும். இந்த மாதிரியான குறைபாடு உள்ளவங்களுக்கு தோஷங்கள் மிக அதிகமாக வேலை செய்யும். இலகுவாக ஈஸியாக அந்த தோஷம் தான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடும். இப்படி தான் தோஷம் வேலை செய்கிறது. எதாக இருந்தாலும் அதோட பலனை கொடுத்துட்டு போயிடும். அந்த தோஷம் கொடுக்கும். நீங்கள் தோஷத்துக்கு பரிகாரம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட மதிமாற்றம், மனமாற்றம் ஏற்பட்டால ஒழிய அந்த பரிகாரமே பலன் தராதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நான் எல்லா பரிகாரம் செஞ்சிட்டேன்னா, பரிகாரம் செய்யக்கூடிய புரோகிதர் அல்லது ஜோதிட ஆலோசகர் அல்லது அந்த பரிகாரம் செய்கிறவர் முழுமையாக அதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கணும். இந்தந்த தோஷத்தினால இந்தந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு மனசில் பதிய வச்சா, அந்த பதிய வைக்கிறதுனால அவங்க மனம் கவனமாக இருக்குமே. ஆனால் வாழ்நாள் முழுக்க அது கவனமாக இருக்கிற வரைக்கும் அந்த பரிகாரம் வேலை செய்யும். அதனால் என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு அந்த அசம்பாவிதம் நடக்காமல் போகும். ஆன்மீகம் பாதி, சைக்காலஜி பாதி. தெரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம் பாதி, உளவியல் பாதி. நீங்கள் சந்திரமுகி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க, சந்திரமுகின்ற பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேயை ஓட்டுறது யாருன்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ரஜினிகாந்த் பேயை ஓட்டுவார். அவர் ஓட்டும்போது அவர் உளவியல் ரீதியாக அதை சரி பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு ஆன்மீக உதவி தேவைப்படுது. பார்த்தீங்களா? ஆக ஆன்மீக உதவி தான். அந்த ஆன்மீகவாதி ஹீரோவா, ரஜினிகாந்த் ஹீரோவா? அந்த படத்தில் ரஜினிகாந்த் தான் ஹீரோ. அப்போ சைக்காட்ரிஸ்ட் தான் ஹீரோ, உளவியல் தான் ஹீரோ. உங்களோட தோஷங்களை ரிமூவ் பண்ணணும்னா உங்களோட உளவியல் சரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆன்மீகமே வேலை செய்யும். மூடர்களுக்கு ஆன்மீகம் கூட சரியாக வேலை செய்யாது. ஞாபகம் வச்சுக்கு. புத்தி சுவாதீனம் இல்லாதவன் கையெழுத்து போட்டால் செல்லாது. நான் இந்த டாக்குமெண்ட்டை என்னோட புத்தி சுவாதீனத்தோடு எழுதித்தரேன்னு எழுதணும். அதுக்கு முன்னாடி அவர் பேரில் ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் கூட அந்த டாக்குமெண்ட்டை செல்லாத ஆக்க முடியும். சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போயிட்டு வந்தாருன்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தது, மாத்திரை சாப்பிட்டாருன்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவர் மனநிலை சரியில்லாதப்போ அந்த டாக்குமெண்ட் எழுதிட்டாருன்னு சொல்லிடலாம். ஸோ மனம்தான் முக்கியம். பரிகாரம் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, தோஷங்கள் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது? மனதின் அடிப்படையில் வேலை செய்யும். ஒருவரின் சுபாவத்தின் அடிப்படையில் வேலை செய்யும். ஒருவரின் குணத்தின் அடிப்படையில் வேலை செய்யும். ஒருவர் நடத்தையின் அடிப்படையில் வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.